பேரலைநேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் அரசியல் விமர்சகர் திரு ஜெகதீசன் அவர்கள் இருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். சட்டமன்றம் ஆரம்பிச்சிருக்குது. இதில் ஆளுநர் உரையில் பார்த்தீங்கன்னா தேசிய கீதம் 2 வாட்டி பாடப்பட்டது அப்படிங்கிறது பெரிய பிரச்சனையாக உருவெடுத்திருக்குது. அதை தாண்டி பார்க்கும்போது முதலமைச்சர் விஜய் அவர்கள் ஏன் அமைதியாக இருக்கிறார் அப்படிங்கிற கேள்வியை பலரும் கேட்டுகிட்டே இருக்கிறாங்க. சட்டமன்றம் தொடங்கத்துக்கு முன்னாடி அந்த கேள்வி இருந்துகிட்டே இருந்தது. எதிர்கட்சிகள் பேட்ஜாவே அஞ்சிட்டு வந்தாங்க, வாயத்திறங்க சிஎம் அப்படின்னு சொல்லி. ஆனால் விஜய் அவர்கள் பேசவே இல்லை. சட்டமன்றத்தில் கேள்வி கேட்கும்போது, அதுவும் குறிப்பாக பெண்களுக்கு எதிரான குற்றங்கள், சட்ட ஒழுங்கு பிரச்சனைகளை பற்றி எதிர்கட்சிகள் கேள்வி எழுப்பும்போது அவர் பேசாமல் அதற்கு மாறாக அமைச்சர் ஆதவர்ஜன் அவர்கள் பதில் சொல்கிறாரு. விஜய் அவருடைய அமைதி, மற்றவர்கள் பதில் சொல்கிறத எப்படி பார்க்குறீங்க? முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு பெரிய பயம். 2 விஷயத்தில் பெரிய பயம். ஒன்று, பத்திரிகையாளர்களை சந்திக்கும் பொழுது இது ஒரு வெளிப்படையாகவே ஒருத்தர் சொன்னார். அவர் சந்தித்து ஒருத்தர் சொன்னார், சார் நான் எப்பயுமே பத்திரிகையாளர் பார்த்துக்க மாட்டேன் சார், அவங்க பாட்டு ஏதாவது கேள்வி கேட்டு விட்டு போயிடுவாங்க சார், நமக்கு ஏதாவது பதில் தெரியாமல் திக்கி திணறி ஏதாவது ஆகிடும், அதனால நமக்கு தேவையில்லாத வேலை சார், பத்திரிகையாளரை பார்க்க தேவையில்லாத வேலை சார் நமக்கு அப்படிங்கிறதா அவருடைய நிலைப்பாடு. ஏன்னா கேட்ட கேள்விகளுக்கு பதில் சொல்ல திணறி நம்ம சிக்கிடக்கூடாதுங்கிற ரொம்ப தெளிவாக இருக்கார். நம்ம பிரச்சனை ஆகிடும் அப்படின்ட்டு. அது ஒன்று. இன்னொன்று, சட்டமன்றத்தில் கூட நீங்கள் பேசுகிறீங்க, எங்களோட ஆளுங்கட்சி குறித்து நம்ம தாவேக்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் விஜயா இருக்கிறேன், எனக்கு குறித்து பேசுகிறீங்க. பேசும்பொழுது இப்போது எதிர்கட்சி தலைவராக உதயநிதி ஸ்டாலின் பேசுகிறாருன்னா அவரை எதிர்க்கக்கூடிய அளவிற்கு நம்மளோட தரவுகள் வேணும், இல்லை நமக்கு அனுபவம் இருக்கணும், இல்லை நமக்கு வரலாறு தெரிஞ்சிருக்கணும். தரவுகள் கரண்டாக இதாங்க நடக்குது, என்னுடைய ஆட்சி வந்த பிறகு இதெல்லாம் நடந்திருக்கு, இத்தனை பேரை நாங்கள் அரெஸ்ட் பண்ணிருக்கோம், உதாரணத்துக்கு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, சந்தி சிரிக்கிற சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இப்படியே கூட சொல்லலாம், இத்தனை பேர் நாங்கள் நடவடிக்கை எடுத்திருக்கோம், இத்தனை பேர் கைதுகள் பண்ணியிருக்கோம், இவ்வளோ டிரான்ஸ்ஃபர்ஸ் போட்டிருக்கோம், இந்த சிங்கப்பன் அதிரடிப்படைக்கு இவ்வளோ பணம் ஒதுக்கி இருக்கும். இந்த தரவுகள் நீங்கள் கையில் வச்சிருக்கணும், இல்லை உங்களுக்கு தலையில் இருக்கணும். அது ஒன்று இல்லை. அடுத்ததாக நீங்கள் அனுபவ ரீதியாக சட்டமன்றத்தை நாங்கள் வருஷமாக நான் ரொம்ப வருஷம் பார்த்துக்கிட்டு இருந்தேன். நான் சினிமாவில் தான் சட்டமன்றத்தில் பார்த்துருக்கேன். அப்போ ஒரு எதிர்கட்சிகள் கேள்வி எழுப்பும் பொழுது உடனடியாக எந்திரிச்சு முதலமைச்சர் எப்படி பதில் சொல்லுவார், இல்லை அவை முன்னவர் எப்படி எந்திரிச்சு பதில் சொல்லுவார். இன்னும் சொல்லப்போனால் முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை உள்துறை அமைச்சர்னு அவர் சொன்னார். சொன்னேன், இப்போ நான் கேட்குற விஜய், நீ உள்துறை அமைச்சர் தானே, எந்திரிச்சு பேசுங்க அப்படிதான் நாங்கள் நம்மள கேட்கின்றோம். அப்போ அது 2வது. 3வதாக எனக்கு வரலாறு தெரியும், நீங்கள் உங்கள் ஆட்சியில் எப்படி இருந்துச்சுன்னு தெரியுமா, இதை பேசுவாங்க. ஜெயலலிதா அவர்கள் கருணாநிதினு பார்த்துருக்கிறோம், அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி, ஸ்டாலின் கூட உங்கள் ஆட்சியில் எப்படி இருந்து தெரியுமா அப்படின்னு அந்த வரலாறு பேசணும். சட்டமன்றத்தில் நீங்கள் என்ன பண்ணீங்க தெரியுமா அப்படி. அது 3மே தெரியாத காரணத்தினால நம்ம பாட்டு ஏதாவது வாயை திறந்து நம்ம இந்த சினிமா டைலாக்லாம் பேசணும்னா மாட்டிக்குவோம். இல்லை, தரவுகளை பொறுத்த வரைக்கும் இவர் தான் முதலமைச்சர், இவர்கிட்ட ஐபி ரிப்போர்ட்ஸ் எல்லாமே தினம் சேரும். அப்படி இருக்கும்போது தரவுகள்கிட்ட அவர் எப்படி மிஸ் பண்றாருன்னு பாக்குறீங்க? மிஸ் பண்றதுங்க, அவர் எடுத்துட்டு வரணும்ல, எடுத்துட்டு எதற்கு, அதாவது நீங்க சொல்றதுக்கு இதாக சங்கடமா தான் இருக்கு. நீங்க பிட்டு எடுத்துட்டு போயிடலாம், ஆனா எந்த கேள்விக்கு எந்த பதில் பிட்டு தெரியணும்ல. அது நான் இதுதான் சொல்லல. உண்மையிலேயே அவருக்கு இது கேட்கப்படுகின்ற கேள்வி இதான் பிரச்சனை, இதுதான் இந்த பிரச்சனைக்கு நம்ம கிட்ட என்ன இருக்குங்கிறத நீங்க பேப்பர் வச்சு படிக்கலாங்களா, தப்பே இல்லை. நான் சொல்றேன், நீங்க எல்லாரும் ஸ்கிரிப்டட்ல போடுறாங்க, எதிர்கட்சி தலைவர் பார்க்குறோம், அவரும் எழுதி வச்சுதான் வராரு, அதை பார்க்கின்றோம். ஆனா என்ன பேசுறோம், என்ன நடக்குது சட்டமன்றத்தில், என்ன நடக்குது, அதற்கு என்ன பின்னாடி இருக்கவங்க என்ன பேசிட்டு இருக்காங்க, அமைச்சர்கள் என்ன கேள்விகள் கேட்கப்படுகிறது, அந்த கேள்விகளுக்கு நாம் அரசியல் ரீதியாக என்ன பதில் சொல்லணும், அரசாங்க ரீதியாக என்ன பதில் சொல்லணும் அப்படிங்கிற ஒரு அனுபவம் நமக்கு வேணும். அது அவர்கிட்ட இல்லைங்கிறதா சிக்கலாக இருக்கிறது. நீங்க கேட்கப்படுகின்ற சட்டம் ஒழுங்கு கேள்வியா, பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் குறித்த கேள்வியா, மின்சாரத்துறை சார்ந்த கேள்வியா, இல்ல வேறு ஏதாவது கேள்விகள், கனிம வள இது பத்தி கேள்வியா அப்படின்ட்டு இந்த கேள்விகளுக்கு ஏற்ற மாதிரி எனக்கு சில பதில்கள் அமைச்சர்கள் சொல்லுவாங்க, சில பதில்கள் நான் தான் சொல்ல வேண்டும். நான் எப்போ வேணாலும் இடைமறிச்சு சபாநாயகர்கிட்ட பேசிட்டு நான் கேட்கலாம், சொல்லலாம் அப்படிங்கிறது இருக்கும். அவருக்கு இந்த கேள்விக்கு எதை பதில் சொன்னா சரியாக இருக்குங்கிறதுல குழப்பம் இருக்கின்றது. எப்படி பிரஸ்கிட்ட மாட்டிக்குவோமோ அதே மாதிரி சட்டமன்றத்தை மாட்டிக்கிறோம், வாயை திறந்து பேசிட்டா மாட்டிக்குவோம். நம்ம எப்படி இருந்தாலும் நம்ம தான் நன்றி அறிவிப்பு தீர்மானம் பொழுது நம்ம எல்லாரும் பேசுனதுல நம்ம ஆட்களை தயார் பண்ணி, சார் இது இந்த கேள்விக்கு இந்த ரிப்ளை சார், குதிரை பேரம் அல்ல குதிரை வேகம், சிறுபான்மை யார் சொல்லாத போதே சிறுபான்மை அரசு நீங்களா என்ன சொல்றீங்கன்னு என்ன நக்கல் பண்றீங்கன்னு சொல்ற மாதிரி விஷயம் யாருமே சொல்லாத போதே சொன்னார். ஏன்னா ஸ்கிரிப்டை ரெடி பண்ணி கொண்டு வந்துட்டார். அவருக்கு அதான் சொல்றேன், இந்த நாலேஜ் பாருங்களேன். நீங்க சிறுபான்மை அரசு யாரும் சொல்லாத போது அப்ப என்ன பண்ணதை கட் பண்ணிடணும். சிறுபான்மை அரசு சொல்லலப்பா, கட் பண்ணி அடுத்த பாயிண்ட்டுக்கு போயிடணும். ஆனாலும் அவர் பேசுறாரு. ஏன்னா நான் எழுதி கொண்டு வந்துட்டேன், எனக்கு சட்டமன்றத்தை என்ன நினைச்சே தெரியல, யாரும் சொன்னாலும் சொல்லியிருப்பாங்க, அதை அவன் பேசிவிட்டு போயிடுறேன். குதிரை பேரம் சொல்லுவாங்கன்னு தெரியும், குதிரை பேரது குதிரை வேகம் டைமிங் ரைமிங் போட்டாச்சு. அதேதான் பிரச்சனை. இப்போ நீங்க நாளான்னைக்கு வரும் பொழுது உதயநிதி ஸ்டாலின் பேசிட்டாரு, எடப்பாடி பழனிசாமி பேசிட்டாரு, வேற அவங்களுடைய கூட்டணி கட்சிகள் பேசிட்டாங்க, மற்ற கட்சிகள் பேசிட்டாங்க. இவங்கெல்லாம் பேசிய பிறகு ஒட்டுமொத்தமாக முதலமைச்சர் நன்றி அறிவிப்பு ஆளுநர் உரைக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது இதெல்லாத்துக்கும் ஒட்டுமொத்தமாக பதில் சொல்லிடுவார். ஏன்னா ஏற்கனவே அந்த பதிலை ரெடி செய்யறதுக்கு ஒரு குழு இருக்கு, அந்த குழு ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. திடீர்னு அப்போ ஏதோ ஒரு கூச்சல் குழப்பம் ஏற்படுத்த வச்சுக்கோங்களேன், டக்குனு யாரோ எந்திரிச்சு உதயநிதி ஸ்டாலின் எந்திரிக்கிறார், இல்லைங்க நீங்க சொல்ற தப்பு அப்படின்னு சொன்னா வச்சுக்கோங்களேன், அதுக்கு ஒரு வீட்டுக்கு போய் லெட்டர் போடுவார். கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்க, நான் வீட்டுக்கு போயிட்டு ட்விட்டர்ல எழுதுறேன், அப்போ நீ பார்த்து படிச்சுக்கன்னு சொல்லி சொல்றேன். ஏன்னா அதுதான் நம்ம நிறைய பேர் என்ன சொல்றாங்க, டைம் கொடுங்க, அவர் பாவம்னு சொல்றேங்க. நீங்க உங்கள்ட்ட கஷ்டமான கேள்வி கேட்கும் பொழுதுதான்
இது 1.5 வயசு குழந்தை, இந்த குழந்தைக்கு நடக்க தெரியாது, இந்த குழந்தை இப்போதான் வந்து பிறந்திருக்கு, 2 மாசம் தானே. அதனால சரி, அப்படி இருக்கிறவங்க நான் உண்மையிலே சொல்றேன், எதுக்காக சட்டமன்றத்தில் வந்து உட்கார்ந்துட்டு இருக்கீங்கன்னா எல்லாரும் கேட்பாங்க. சட்டமன்றத்துக்கு வரணும் தானே நீங்க சொன்னீங்க, முதலமைச்சரை நாக்குங்க, கவர்னன்ஸ்னா அப்படி வந்து பெறலாம்னீங்கல்ல. அப்ப எல்லாம் தெரிஞ்சுதானே சொன்னீங்க. தேர்தல் அறிக்கை கொடுக்கும் போது இல்ல நம்ம என்ன ஆட்சிக்கு வர போறோம், கேளு யார்ட்ட கேட்கிற இவன்ட்ட தானே கேட்கறாங்க மாதிரி எழுதி விட்டீங்களா? இல்ல உங்களுக்கு தெரியல நீங்க ஆட்சிக்கு வர போறீங்கன்னு. அப்போ இந்த கேள்விகள் உங்களிடம் கேட்கப்படத்தான் செய்யும். இன்னொன்னு, ஆட்சியில ஸ்மூத்தா போகுது, பிரச்சனையே இல்ல, சட்டம் ஒழுங்கு நல்லா தான் இருக்கு, பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் நடக்கல, அதெல்லாம் பிரச்சனை இல்லைன்னா ஒன்னும் சிக்கல் இல்லை, கரண்ட் கட்ட நடக்கலன்னா பிரச்சனை இல்லை. இதெல்லாம் நடக்கும் பொழுது நம்ம எங்க போய் கேள்வி எழுப்புறது? அப்ப அரசாங்கத்திலே கேள்வி எழுப்பும். இப்போ ஒண்ணு இல்லைங்க, விஜய் ஒருவேளை எதிர்கட்சியாக இல்ல மூன்றாவது கட்சியாக இருந்திருந்தால், இப்போ ஒருவேளை இது திமுக ஆட்சி காலத்தில் இதெல்லாம் நடந்திருந்தா எவ்வளவு பெரிய பேச்சு பேசியிருப்பாரு, ஊரா போய் பேசியிருப்பாரா இல்லையா? எவ்வளவு ட்விட்டர் பதிவுகள் எழுதியிருப்பாரு, கட்சிக்காரங்க என்ன பேசியிருப்பாங்க, செய்தி தொடர்பாளர் எவ்வளவு பேசியிருப்பாங்க. அப்போ நீங்க தான் இதெல்லாம் செஞ்சீங்க, நீங்க தான் விதைச்சீங்க. இந்த மாதிரியான தனி மனித குற்றங்களுக்கும் காரணம் அரசாங்கம்னு மக்கள் மனசுல பெருசா விதைச்சது நீங்க. நான் பெண்கள் நிறைய பேர் ஏப்பா தேவைக்கு ஓட்டு போட்டீங்க, அண்ணா விமன் சேஃப்டினா, விஜய் வந்தா என்ன மாறினா, என்ன எல்லாம் மாறிடுனா, அண்ணனுக்கு தெரியாததானா, அண்ணன் எவ்வளவு பேரான சினிமாவில் காப்பாத்திருக்காரு, காப்பாற்ற மாட்டாரா நினைச்சாங்க, காப்பாத்தல இல்ல. அப்போ தனி மனித பிரச்சனைக்கு இன்னைக்கு என்ன சொல்ற, தனி மனித ஒழுங்கா இருந்தாலே போதுமான ஒன்று இவர் சொல்றாரு. இதே தானே எல்லாரும் சொன்னாங்க. நீங்க என்ன சொல்றீங்க, இப்போ குற்றம் நடந்த பிறகு உடனே கைது பண்றோம், திமுக தான் பண்ணாங்க, வேகமா சார்ஜ் ஷீட் போட்டாங்க, ரொம்ப சென்சிட்டிவான கேஸ் சார்ஜ் ஷீட் போட்டாங்க. நம்ம பார்த்தோம், கோயம்புத்தூர் முன்னாடி நடந்த வழக்குல சார்ஜ் ஷீட் போட்டாங்க, விளாத்துக்குளத்தில் நடந்த சார்ஜ் ஷீட் போட்டாங்க, திமுக தான் பண்ணது. இதெல்லாம் பண்ண பிறகு நீங்க வந்து இப்ப என்ன சொல்றீங்க, இல்ல தனி மனித ஒழுங்கு தாங்க பிரச்சனை, இது சரியா இருந்தாலே போதும், இதற்கும் எங்களுக்கு என்ன சம்மதம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இதை விதைத்தது நீங்கள். ஒவ்வொரு கூட்டத்திலும் போய் ஸ்டாலின் சார் எவ்வளவு சூப்பரா அரசாங்கம் செய்யலாம் தெரியுமா, எவ்வளவு சூப்பரா போலீஸ் நிர்வகிக்கலாம் தெரியுமா, எவ்வளவு சூப்பரா ஐஎஸ் நிர்வகிக்கலாம் சொல்லி சொன்னீங்கல்ல, அது ஒண்ணுமே நடக்காத போது மக்கள் கேள்வி எழுப்பத்தான் செய்வார்கள். இன்னொன்னு, நீங்க அந்த பச்சை குழந்தை 2 வயசு குழந்தை அதெல்லாம் விட்டுருங்க, நீங்க இன்னும் என்ன மாற்றத்தை செய்ய விரும்புறீங்க? ஐஏஎஸ் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் முடிச்சாச்சுங்க, ஐபிஎஸ் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் முடிச்சாச்சு, எனக்கு தெரிஞ்ச எல்லாம் முடிச்சாச்சு. கீழ் மட்டத்தில் இருக்கிறவங்களும் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் ஓடிட்டு இருக்கு, எல்லாமே பண்ணியாச்சு. சிங்கப்பன் அதிரடிப்படை சொன்னாரு, நான் வந்து இந்த சிங்கப்பன் அதிரடிப்படை வந்து பயங்கரமா செய்ய போகுதுன்னு சொல்லி சொன்னாரு. ஆனா உண்மை என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒதுக்கப்பட்ட அந்த 354 கோடி நினைக்கிறேன், அது விழிப்புணர்வு பணிகளுக்கும் ரோந்து பணிகளுக்காக மட்டும்தான். அந்த சிங்கப்பன் அதிரடிப்படையில் இருக்கின்ற காவல்துறை அதிகாரிகளால், காவல்துறையினரால் ஒரு எஃப்ஐஆர் கூட போட முடியாது. நீங்க 300 கோடிக்கு மேல ஸ்பெண்ட் பண்றீங்கன்னா முதல்ல அதுக்கு எக்ஸ்க்ளூசிவ் ஹெல்ப்லைன் ஒன்று நீங்க போடணும். மேடம் எனக்கு இங்க நான் போயிட்டு இருக்கேன், 4 பேர் துரத்துறாங்க சார், நான் துரத்துறீங்க, நீங்க வந்து ஏதோ ஒரு நம்பர் 100 இல்லப்பா, நீ வந்து 110 வச்சுக்க, ஏதோ ஒன்று இல்லை 112 வச்சுக்க, அதுக்கு அடிச்ச உடனே நேரடியாக சிங்கப்பன் அதிரடிப்படை கனெக்ட் ஆகணும். கரெக்டாக சொல்லுங்கம்மா, எந்த ஊர்ல இருக்கீங்க, எங்கம்மா இருக்கீங்க, உங்களுக்கு என்னமா பிரச்சனை, என்ன ஆபத்தில் இருக்கீங்க நீங்க. இதை தான் இப்போ என்ன நடக்குது, 100 அடிச்சுங்க, 1098 அடி சார், இது ஏற்கனவே இருக்கு, 100 அடிச்சுங்கன்னா லோக்கல் ஸ்டேஷன் தான் கனெக்ட் ஆகும். லோக்கல் ஸ்டேஷன்ல இருக்கிற அந்த ஆட்கள் சிங்கப்பன் அதிரடிப்படை சொல்லணுமாப்பா இதை, சார் வேணாம் சார் நம்மளே பார்த்துக்கலாம் சார், இது என்ன சார் நம்ம பார்க்காத கேஸ் சார், இப்பவும் நடக்கும். அப்போ உங்களுக்கான ரோல் என்னங்கிறதே இங்க இன்னும் தெளிவாக நியமிக்கப்படல. அதனால என்ன பண்றாங்க, இவங்க பஸ் ஸ்டாண்ட்ல போய் விழிப்புணர்வு பண்றாங்க, ரொம்ப அவசியமான ஒன்று தான், காலேஜ்ல விழிப்புணர்வு பணிகள் பண்றாங்க, அதெல்லாம் பண்றாங்க. ஆனா நீங்க கொடுத்த பில்டப் இருக்கு இல்லையா, சிங்கப்பன் அதிரடிப்படை வந்துருச்சுன்னா போதும், இந்த நாட்டில் குற்றங்களே நடக்காதுன்னு ஒன்று பண்ணீங்கல்ல, அது பண்ணல. ஸோ ஆனா உங்களுடைய ஆசைப்படி நீங்க அதை செஞ்சுட்டீங்க. இனியும் இந்த காவல்துறையில் நீங்கள் மாற்ற விரும்புவது என்ன எனக்கு புரியல. இல்ல சார் இவங்களாம் திமுக போலீஸ் அப்படி சொல்ல போறீங்களா? கடைசியா இதே போலீஸ் தாங்க திமுக அதிமுக, நீங்க வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் அதே போலீஸ் தான், நீங்க எங்க தான் தூக்கி பந்தாடினாலும் அடிச்சாலும் அதே போலீஸ் தான், அதே காவல்துறை அதிகாரிகள் தான். அப்போ நீங்க எதை மாற்ற விரும்புகிறீர்கள்? நீங்க எல்லா மாற்றங்கள்லாம் முடிஞ்சிச்சு, இன்னும் உங்களால் ஏன் இதை கட்டுப்படுத்த முடியவில்லை அப்படிங்கிற கேள்வி இருக்கு. அதற்கு கேள்வியை சட்டமன்றத்தில் தான் கேட்க முடியும்னா, வெளியே கேட்டார் சொல்ல மாட்டேங்கிறார், சொல்லவே மாட்டார். அவர் இன்னும் சொல்ல போனா ரொம்ப வருத்தமான விஷயம் என்ன தெரியுமா, ஒரு 24 மணி நேரத்தில் ஒரு 12 குற்றங்கள் நடக்குதுன்னா அதை குறைந்தபட்சமாக நம்ம எதிர்பார்ப்பது ஆள்கின்ற முதலமைச்சரிடமிருந்து ஒரு இரங்கல், ஒரு ஆறுதல். நான் உங்க கூட நிக்கிறேன், நான் நடவடிக்கை எடுத்துட்டு இருக்கோம், கைது பண்ணிருக்கோம், இன்னும் கைது செய்யப்படாதவர்களுக்கு சிறப்பு படைகள் அமைச்சிருக்கோம், இந்த குற்றங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைவதற்கான எல்லா நடவடிக்கையும் எடுத்துட்டு இருக்கேன், நீங்க கவலைப்படாதீங்க, நான் உங்களுக்கு கைவிட மாட்டேன், நான் அந்த பொறுப்பை வைக்கிறேன் அப்படி நீங்க சொல்லணும்ல. நமக்கு என்ன எனக்கு சில நேரங்களில் புரியலன்னா, விஜய் அவர்களுக்கு இதெல்லாம் தெரியுதா? 12 குற்றங்கள் நடந்துச்சுன்னு டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் முதல் பக்கத்தில் போட்டாலும் சரி, நம்மளா விவாதங்கள் பண்ணாலும் சரி, ஓ அப்படியா இவ்வளவு குற்றங்கள் நடக்காது, யாருமே என்ன சொல்லல, ஜான் ஏன் ஜான் என்ன சொல்லல இன்னும் கேட்டுட்டு இருக்காரோன்னு எனக்கு தோணுது. இல்ல வந்து ஜான் ஆரோக்கியசாமியோ இல்ல அவரோட ஸ்பெஷல் அட்வைசர்ஸோ கூப்பிட்டு ஏன் இதெல்லாம் என்கிட்ட சொல்லவே இல்லை, யாரோ என்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்றாங்க. அதுதான் இப்போ கட்சி தலைவராக இருக்கும்போது ஜான் வந்து சுத்தி இருக்காரு, அவர் வந்து மறைக்கிறாருன்னு ஒரு பார்வை இருக்கலாம். ஆமா, இவர் வந்து இப்போ முற்றிலுமான ஒரு முதல் அமைச்சர்,
அவர்கிட்ட அரசாங்கமே இருக்கணும் போது அவர்கிட்ட எல்லா தகவலும் இருந்து தானே ஆகணும். அதுதான் எனக்கு தெரியலங்க. அவர் எல்லாரும் ரொம்ப பெருமையா பேசுறாங்க. எந்த முதலமைச்சரும் காலையில் ஆபீஸ்க்கு வந்தது இல்ல, சாயந்தரம் அவரே சாப்பாடு கட்டிட்டு எடுத்துருந்தால, சாயந்தரம் இந்த டைம் வரைக்கும் இருந்தது இல்ல, அதெல்லாம் பாராட்டுறாங்க. ஓகே, பட் ஆனா உண்மையிலே ஒரு பேப்பர் படிக்கிறாரா, நியூஸ் பாக்குறாரா, அவருடைய ஆபீஸ்ல எல்லா நியூஸ் சேனல்ஸும் ஓடுதா, என்ன நியூஸ் பிரேக் ஆகுதுன்னு பாக்குறாரா, தமிழ்நாடு என்ன பிரச்சனைன்னு பாக்குறாரா, இந்தியாவில் என்ன பிரச்சனை பாக்குறாரா, இஸ்ரேல் போர் என்ன நடக்குதுன்னு பாக்குறாரா, அமெரிக்கா ஈரான் என்னாச்சுன்னு பாக்குறாரா, இதெல்லாம் பாக்குறாரா, இல்ல கவுண்டமணி படத்துல போறப்ப இந்த ஃபைல ஏன்ட்ட கொடுக்கலாமா அப்படி தூக்கி போட்டு போறாரு. எனக்கு புரியல உண்மையிலேயே. ஏங்க நீங்க அதெல்லாம் பாத்தீங்கன்னா கொதிக்கணுமா கொதிக்காதா உங்களுக்கு? நீங்க ஒரு கட்சித்துல வர கொதிச்சதுல உங்களுக்கு ஒரு குற்றம் நடக்கும் போது இவ்வளவு கொதிச்சிங்க, அப்போ உங்களோட ஆட்சியில நடந்தாலும் ஏங்க இவ்வளவு மோசமா நடக்குது? கூப்பிடுங்க, அந்த அபிஷியல்ஸை கூப்பிடுங்க, என்ன நடக்குதுங்க, டிஜிபியை கூப்பிடுங்க, கமிஷனர் கூப்பிடுங்க, என்ன சார் நடக்குது, என்ன சார் பண்ணணும் நம்ம அப்படின்னு கேட்கணும்ல. இந்த கவர்னன்ஸை பொறுத்த வரைக்கும் ஆதவ அர்ஜுனா அவர்கள் தான் நிழல் முதல்வராக செயல்படுறாரு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் பார்க்கும்போது கட்சி சார்ந்த முடிவுகளோ இல்ல அரசாங்கம் சார்ந்த முடிவுகளோ வந்து ஜானவரிக்கு சாமி தான் எடுக்கிறாரு, அவருக்கு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ற இடத்துல இருந்து ரூட் ஜெகதீஷ் தான் வந்து அங்க ப்ளே பண்றாரு அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொல்றாங்க இல்லையா? அது எப்படி பாக்குறீங்க? இல்லைங்க, நீங்க அவர் பதவியா இருக்கும் பொழுது எந்த பவர் சென்டரும் கிடையாது, நான் தான் ஒரே பவர் சென்டர். நான் போய் சொன்னேன், சும்மா டயலாக்லாம் நல்லா தான் இருக்கு, கேட்கறது நல்ல டயலாக் இருக்கு. கட்சிக்குள்ளே நீங்க பவர் சென்டர் கிடையாது, கட்சிக்குள்ளே சும்மா உங்களை வச்சுக்கிறாங்க, அவ்வளவுதான். தலைவர் வேற வழி இல்லை, விஜய் தான் பிரதானம், விஜய் முகத்துக்கு தான் வாக்குகள் அப்படிங்கிற அளவுல அவர் வச்சிருந்தாங்க. அவர் முதலமைச்சர் ஆயிட்டார். ஸோ முதல்வர் ஆன பிறகு பவர் சென்டர் இல்லைன்னு சொல்லி சொன்னார். ஆனா இன்னைக்கு ஒண்ணும் இல்லைங்க. இன்னைக்கு ஒன்று சனிக்கிழமை ஒரு கூட்டத்தை சேர்க்கிறாங்கல்ல, இவங்கெல்லாம் எவ்வளவு கீழ்த்தரமானவன் பாருங்க. அவங்க என்ன கோரிக்கை வைக்கணும்? கட்சி தலைவரை பார்க்கணும். ரொம்ப முக்கியமான ஆட்களுங்க நான் சொல்றது, அமைச்சர்களாக இருந்தவர்கள். ஏங்க இதே ராஜு இல்ல வந்து மற்ற முன்னாள் அமைச்சர்கள், கடம்பூர் ராஜுவா, அவர் வந்து இப்படி விஜய் இப்படி உட்கார வச்சு அவர் வந்து டிக்டேட் பண்ணார் டேர்ம்ஸ். ஒரு நாள் இருந்துச்சு. அப்ப குறைந்தபட்சமான கட்சியில சேர்றேன், தலைவர் பார்க்க முடியுமா முடியாதா? இல்ல அவ்வளவு பிஸியா இருக்காரு அவரு. இல்ல சார் 5 நாள் அவர் கஷ்டப்பட்டு வேலை பார்த்திருக்காரு சார், இது கார்பரேட் மாதிரி. அவர் சாட்டர்டே சண்டே வந்து ஜாலி மோட்ல இருப்பாரு சொல்லிருக்கீங்களா நீங்க? ஏங்க நீங்க அட்லீஸ்ட் ஒரு 4 முன்னாள் அமைச்சர்கள் விஜயதரணி வந்திருக்காங்க, அவங்க வந்திருக்காங்க, இவங்க சரி ஒரு 7-8 பேர் மட்டும் நீங்க கூட்டிட்டு வாங்க, அசூர் பில்டிங் கூட்டிட்டு வாங்க, அங்கே வச்சு பார்க்க வேண்டியதானே? ஏங்க உங்களால வந்து நடிகைகளை பார்க்க முடியுதா இல்லையா? சிம்ரன் அவர்களை பார்க்க முடியுது, நான் தப்பே சொல்லலை. அவங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஆசை இருக்கு. என் கூட நடிச்ச ஒரு சக தோழர் வந்து இன்னைக்கு பெரிய சிஎம் ஆயிட்டாரு, அப்ப நான் பார்க்கிறேன், அவருக்கு நான் வந்து வாழ்த்து தெரிவிக்கிறேன், நான் ட்விட்டர் பதிவு போடுறேன். ஓகே, அது சிரித்த முகத்தோட எவ்வளவு அன்பாக அவரோட ரிசீவ் பண்ணி பண்றாருல்ல. நீங்க அரசியல்வாதி ஆயிட்டீங்க சார். அரசியல்வாதி ஆன பிறகு உங்களை பார்க்கறதுக்கு முன்னாள் அமைச்சர்கள் கட்சியில சாரையா சேர்றாங்க. அந்த சாரையா சேர்றதுல எல்லாத்தையும் பார்க்க வேண்டாம். பனையூர்ல பெரிய கூட்டம் அவ்வளவு பார்க்க வேண்டாம். ஆக்சுவலா எந்த கட்சியை பார்ப்பாங்க அது கூட வேண்டாம். ஏன்னா நீ பெரிய ஸ்டாரு. இப்ப முக்கியமான அமைச்சர்கள் அவங்கள பெருமகளை மட்டும் கூட்டிட்டு வாங்க, நான் இங்க பாக்குறேன். அதுவே நீங்க செய்யலைங்க. நான் சொல்றேன், அதனாலதான் நான் சொல்றேன். ஒரு பக்கம் இவங்களை பாக்குறாங்க, பட் ஆனா இவங்களை வந்து பார்க்கவே கிடையாது. அப்போ நீங்க இன்னொன்னு, இப்ப உடுமலை ராதாகிருஷ்ணன் நினைக்கிறேன், அவரை என்ன சொன்னாரு, எனக்கு மரியாதை மட்டும் இருந்தா போதும். உங்களுக்கு மரியாதை இல்லைங்க, இங்க என் கட்சி தலைவரே பார்க்காம நீ கட்சியில சேர்ந்துட்டு எனக்கு மரியாதை மட்டும் இருந்தால் போதும். நான் சொல்றேன், இவங்க எல்லாம் உண்மையிலேயே ஒரு நாள் சிக்கி சீரழிஞ்சு ஏன்டா சேர்ந்து வெளியே வருவாங்க. ஏன்னா நீங்க செக்ரட்டரியேட் முடிஞ்சா போங்க, செக்ரட்டரியேட் போனீங்கன்னா அங்க வந்து பெரிய கூட்டம் வந்து புஷ்யானந்தவருடைய வாசல நிக்குது. எல்லா அமைச்சர் பெருமக்களும் இன்னைக்கு சொல்ல போனா நிறைய அமைச்சர்களுக்கு இன்னுமே தங்களோட துறை சார்ந்த என்ன வேலைன்னு தெரியாது. அவங்க இன்னுமே நினைச்சிட்டு இருக்காங்க நம்ம வேலை வந்து காலைல ஆய்வு செய்யறது. ஆய்வு செஞ்சு என்னப்பா பண்ணணும், ஆய்வுல போய் ஹாஸ்பிட்டல் போகணும். ஹாஸ்பிட்டல் போய் தம்பி நீ யாரு சார், ஒன்று நேற்று யார் ஹாஸ்பிட்டல் டாக்டர் யார் பார்த்தா, அந்த டாக்டர் எங்க சார் ஷிஃப்ட் மாறி போயிட்டார், ஏன் அந்த டாக்டர் அவரை பார்க்க மாட்டேங்கிறாரு. எனக்கு சொல்ல கஷ்டமா இருக்கும். அதே அமைச்சர் போட்டோல வருது ரெகுலர் அமைச்சர் தான், அவர் வந்து அவ்வளவு அறிவாளியா இருக்காரு, என்ன பண்றது, நமக்கு தலைவிதி. ஸோ இந்த மாதிரியான வேலைகள் தான் பாக்குறாங்களே தவிர, உங்களுக்கு தொழிலாளர் நல வாரியம் இருக்கா, அதுல வாரியத்தில் அவ்வளவு பிரச்சனை இருக்கு, தொழிலாளர்களுக்கு அவ்வளவு பிரச்சனை இருக்கு, அதெல்லாம் ஏதாவது தெரியுமா? காலையில் எந்திரிச்சு நம்ம ரவுண்ட்ஸ் போயிட்டு வந்துடுவோம். சரி இங்கே சென்னை வந்தால் புஷ்யானந்தன் ரூமில் போய் உட்காந்துக்கிட்டோன்னா ஒரு 10 பேர் வருவாங்க. அண்ணே இந்த அது ஒன்று செஞ்சு கொடுக்க சொன்னது, அப்படியாடா சரிடா போடா, நான் காலைல விழுந்துட்டியாடா, ரைட்ரா ஓகேடா பார்த்து செஞ்சிடா போடா, அமௌண்ட் ஒன்று வாங்கிக்கிறது. டிக்கெட் தான் உள்ள பார்க்கறதுக்கு ஒரு டிக்கெட்டு, உள்ள போய் காலில் விழுந்து நீங்கள் என்ன நீங்கள் பிஎஸ் போடலாம், நிறைய பேர் நீங்கள் பார்த்துருப்பீங்க, பல அமைச்சர் பிஏ போடலாம், 3 பிஏ போடலாம். இப்போ பிஏக்கு ஒரு அமௌண்ட் ஓடிட்டு இருக்கு, 5 லட்சம் 10 லட்சம் ஓடிட்டு இருக்கு. அந்த அமௌண்ட்டை வச்சு பண்றாங்க. நீதித்துறையில் பிபிஎஸ்ல உங்களுக்கு வந்து ப்ளீடரு, பப்ளிக் ப்ராசிக்யூட்டர், அடிஷனல் ப்ளீடர், இதுல ஒரு அமௌண்ட் நடிக்கலாம். விழுப்புரம் கோர்ட்ல பிபிக்கு 35 லட்சம் மாவட்ட செயலர் கேட்கிறாரு, வெளிப்படையாக ஒரு இதழில் வந்துச்சு. டக்குனு கேட்டாங்க, இங்க முடிச்சு போச்சு, அவ்வளவுதான். ஸோ இந்த மாதிரியான வேலைகள் ஓடிட்டு இருக்கு. இது வந்து புஷ்யானந்தோட அறைகள்ல யாராவது இன்னும் வேற கட்சியில இருந்து சேர்றாங்களா, அப்ப வீக் டேஸ்லேயே சேரணும் சார், யாராவது வீக் டேஸ் தானே வாங்க இங்கே வந்துருங்க, நம்ம பனையூர் ஆஃபீஸ் தானே இது, இதெல்லாம் தலைமைச் செயலகமா நம்ம ஆஃபீஸ் தானே இது, வாங்க இங்கே சேர்ந்துருங்க. அது ஒண்ணு. இன்னொரு பக்கம்
அமைச்சர்கள் யாருக்கும் ஏதாவது பிரச்சனை சந்தேகமா ஆதவர்ஜுனா போய் பாருங்க, அவர் தான் நீங்க பார்க்கணும். ஏன்னா அவர் தான் வந்து நிழல் சிஎம், அவரை நீங்க பாருங்க. கட்சி ரீதியாக நீங்க யாரை உள்ள கொண்டு வரதுக்கு யார் வேலை செய்வார், அதுவும் ஆதவர்ஜுனா செய்வார். அப்போ சரி, அப்போ சிஎம்க்கு வந்து என்ன நடக்குது அதை இன்ஸ்ட்ரக்ட் பண்றது யாரு, அதுக்கு வழக்கமான ஜான் ஆரோக்கியசாமி அவர் வந்து சொல்லுவார். அவர் டிரான்ஸ்ஃபர்ஸ்னு சொல்ல போனா இன்னைக்கு பாருங்க தமிழ்நாட்டோடைய லட்சணம் எப்படி இருக்குன்னா, இந்த போலீஸ் டிரான்ஸ்ஃபர்ஸ்லாம் யார் டிசைட் பண்றா, ஜான் ஆரோக்கியசாமி டிசைட் பண்றாரு. ஓகே, இது எவ்வளவு கொடுமை இல்ல? ஜான் ஆரோக்கியசாமி தான் டிசைட் பண்ணி எந்த போலீஸை எங்க போடணும், எந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸை எங்க போடணும் அவர் டிசைட் பண்ணி அவர் ஒரு லாபி பண்றார். இதை தாண்டி ரூட் ஜெகதீஷ்ட அவரை போய் பார்த்தா சில வேலைகள் முடிஞ்சிருப்பா. பாருங்கப்பா, அவரு சிஎம் வந்து சிங்கப்பூர் அதிரடிப்படை திட்டத்தை கூட ஓரமா ஒதுக்கி வச்சுட்டு அவரோட குடும்ப விழாவிற்காக வராரு. இவரெல்லாம் பவர் சென்டர், இத்தனை பவர் சென்டர்கள் இங்க இருக்கிறாங்க. இந்த பவர் சென்டர்ஸ் என்னென்ன வேலை செய்யறாங்கன்னு முதலமைச்சருக்கு தெரியுமான்னு கேட்டீங்கன்னா தெரியாது. நான் தான் சொல்றேன், மறுபடியும் இந்த ரூமுக்கு வர்றாரு, காலைல வந்துட்டாரு, பார்த்துட்டாரு, ஃபுல்லா உட்காந்துருக்காரு. ரூம்ல யாராவது கூட்டிட்டு வந்தா யாராவது பாக்குறாரு, தொழிலதிபர்களை பார்க்குறாரு, இதெல்லாம் பார்க்குறாரு, ஃபோட்டோ எடுக்கிறாங்க, அதெல்லாம் முடிஞ்சிருது, ஃபைல்ஸ் பார்க்குறாரு, மக்களை பார்க்குறாரு, செக்ரட்டரிக்கு ஸ்டாஃப்ஸை பார்க்குறாரு, இப்படி போறாரு. ஆனால் கட்சிக்குள்ள யார் சேர்றாங்க, நாட்டில் என்ன நடக்குது, சட்டம் ஒழுங்குல என்ன நடக்குது, இது எல்லாவற்றையும் தெரியுமா தெரியாதாங்கிறதே தெரியல. ஏன்னா நீங்க அதற்கு இப்பவே சொல்லி ட்விட்டர் பதிவு போட்டாலுமே சிக்கல் இருக்குது. ட்விட்டர் பதிவு அவர் தான் ஹேண்டில் பண்றாருங்கிறது தெரியல நமக்கு. இப்போ நீங்க எங்கேயாவது பேசணும்ல, அதான் நான் சொல்றேன். ட்விட்டர் பதிவு கூட இன்னும் சொல்றேன், ஜான் ஆரோக்கியசாமி தான் ஹேண்டில் பண்றாரு அவரோட பர்சனல் பேஜஸ்லாம். அப்போ நீங்க வாயை திறந்து ஆமா இந்த சம்பவங்கள் நடந்திருக்கிறது, நாங்கள் இப்படி தான் பதவிக்கு வந்திருக்கிறோம், அவங்கள்ட்ட டைம் கேட்டேன், பட் சட்டம் ஒழுங்குக்கு டைம் கொடுக்க முடியாது, நானே புரிஞ்சுக்கிறேன். ஸோ நாங்கள் எவ்வளவு விரிவாக நடவடிக்கை எடுக்க முடியுமோ அந்த நடவடிக்கை எடுக்கின்றோம். போலீஸ்ல இனிமேல் ஃபோர்ஸ் பத்தாம இருக்கு, அதெல்லாம் கொஞ்சம் கூடுதலாக வேகன்சிஸ்லாம் போடுறதுக்கான வேலைகள் ஏதோ ஒன்று சொல்லுங்க. நீங்க தாங்க அதுக்கான பொறுப்பு அமைச்சர், நீங்க தாங்க உள்துறை அமைச்சர். அப்போ அதை சொல்லுங்க. அது சொல்லும் போதுதான் நான் நம்புவேன் உண்மையிலே விஜய் அவர்களுக்கு இந்த நாட்டில் என்ன நடக்குதுங்கிறது தெரியுது. இல்லாட்டி என்னை பொறுத்த வரைக்கும் அவருக்கு இன்றுமே நடப்பது தெரியவில்லை தான் நடப்பேன். நீங்க சொல்லக்கூடிய இந்த சினாரியை வந்து நீங்க முன்னாடியே சொல்லியிருக்கீங்க. நம்ம வந்து கட்சி தலைவராக இருக்கும்போது அவர் சுத்தி என்ன நடக்குது, நிர்வாகிகள்கிட்ட வந்து பதவிக்காக காசு வாங்குறது, இந்த விஷயங்கள் எல்லாமே விஜய் கிட்ட போறது கிடையாது அப்படிங்கிற விஷயத்த சொன்னீங்க. கட்சி தலைவராக இருக்கும்போது ஓகே, ஆனா இப்போ வந்து தமிழ்நாட்டுக்கு முதல்வராக இருக்கிறாரு, இப்பவும் அதே நிலைமை தான் நீடிக்குதுன்னா அது நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? அவ்வளோ நிலை தான். நீங்க ஒன்றும் இல்லைங்க, இப்போ மேட்டூர்ல 12ஆம் தேதி தண்ணீர் திறக்கலை, ஒரு 4-5 வருஷமா திறந்துட்டு இருந்தாங்க. ஏன்னா ஒரே ஒரு காரணம் தான், மழை இங்கே நல்லா பெஞ்சுது. இன்னுமே கர்நாடகா நம்மளோட வடிகால பயன்படுத்துறாங்க, அதனால தண்ணீர் திறந்து விட்டாங்க. நீங்க 12ஆம் தேதி தண்ணீர் திறந்து விடல, இல்ல குறைந்தபட்சமாக இதை அறிக்கை ஏதாவது வந்துச்சா? குறைந்தபட்சம் குறுவைக்கு நாங்கள் வந்து ஒரு பேக்கேஜ் ஒன்று கொடுக்குறோம், சரி ஓகே, மின்சாரம் பயன்படுத்தி மோட்டர் போட்டு எடுக்கிறவங்க எடுத்துக்கங்க. ஆனால் அவ்வளோ ஹெக்டர்லாம் இப்போ சுருக்குறீங்க, குறுவைக்கு மொத்தமாக சுருக்கிறீங்க ஆரம்பிச்சிட்டோம். நம்ம ஒட்டுமொத்தமாக தண்ணீர் இல்லாமல் கஷ்டப்படும் விவசாயிகள். இந்த பக்கம் கர்நாடகத்திடம் நம்ம என்ன பேசியிருக்கணும், தண்ணீர் திறந்து விட ஏன் மறுக்கிறீங்க? நம்ம ஒரு பக்கம் காவிரி ஆணை கூட்டம்லாம் நடக்கட்டுங்க, ஜூன் 23 நடக்க போகுதுன்னு சொல்றாங்க, அதில் சண்டை போடுறதுங்கிறது வேற. இங்க திறக்கலையே, அது குறித்து உண்மையிலே முதலமைச்சருக்கு தெரியுமா? அட்லீஸ்ட் இது ஏங்க 12ஆம் தேதி திறக்கல, தண்ணீர் ரொம்ப ஷார்டேஜ் ஆயிடுச்சு, மழை கம்மியா இருக்கு, அப்ப நம்ம என்ன பண்ணணும், அதற்கு நான் சொல்றேன், நீங்க அதை குறித்து பேசினால்தான் விஜய் அவர்களுக்கு காவிரி பிரச்சனை குறித்து தெரிகிறது. நீங்க அதற்கு பிறகு எல்லா கட்சிகளும் சார் மேகதாது சிவகுமார் டி.கே. சிவகுமார் கட்ட போறாரு, சட்டமன்றத்தில் வந்து தீர்மானம் போடுறாரு, அதான் சொல்ல அது போடுறாரு. 12ஆம் தேதி ஏன் திறக்கலங்கிறது பேசப்படவே இல்லையே. 12ஆம் தேதி இந்த முறை திறக்கப்படலை இல்ல, அதுக்கு நம்ம என்ன நடவடிக்கை எடுத்தோம், அதுக்கு என்ன எடுக்க போகின்றோம், அடுத்து நடக்க போகின்ற ஜூன் 23ஆம் தேதி ஆணையம் கூட்டம் நடக்க போகுது. ஏன்னா அந்த ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் என்ன, மழை நல்லா இருக்கும் போது எப்படி வேணாலும் பிரிச்சுக்க, அது பிரச்சனையே இல்லை. மழையே இல்லாத போது கர்நாடகாவும் தமிழ்நாடும் சேர்ந்து தண்ணீர் எப்படி பிரித்து கொள்ள வேண்டும்ங்கிறதா அந்த ஜட்ஜ்மெண்டோடைய மையமே. அப்ப இந்த மாசம் எங்களுக்கு கொடுக்க வேண்டிய இத்தனை டிஎம்சியை நீங்க ஏன் கொடுக்கல? அப்ப நீங்க மத்தியில இருக்கின்ற நீங்க அவரை கூப்பிட்டு ஏங்க ஜல்சக்தி துறையை கூப்பிட்டு ஏங்க அதுக்கு நடுவராக இருக்கக்கூடியவர் நீங்க தண்ணி திறந்து சொல்லுங்க, அவர் ஆர்டர் போடுங்க. இல்ல முடியாதுன்னு நீங்க சொல்றீங்களா, நான் கோர்ட்டுக்கு போறேன், அடுத்தடுத்த ப்ரொசீடிங் அப்படி போடுங்க. அவர் நீங்க பண்ணாம இல்லடா அது பரவாயில்ல பாத்துக்கலாம் அப்படின்னு சொன்னா, அப்போ விஜய் அவர்களுக்கு காவேரி குறித்த பார்வை என்னவாக இருக்கின்றது? நீங்க அப்புறம் இந்த தண்ணீர் வராம கடைமடை வரைக்கும் பெரிய ஆபத்து ஏற்படும், பிரச்சனை ஏற்படும். நீங்க கடந்த 4 வருடங்களாக நம்ம வந்து தண்ணீரையோட இன்னும் அதிகமாக நம்ம ரைஸ் ப்ரொடக்ஷன்ல நம்ம அவார்டு வாங்கிட்டு, இவர் வந்து அப்புறம் அவார்டு வாங்கினார். அது எதுக்காக வாங்கப்பட்ட அவார்டு? அது ரைஸ் ப்ரொடக்ஷன்ல பண்ணாங்க இல்லையா? அப்போ இந்த முறை அது நடக்காது, நமக்கு விளைச்சல் கம்மியாயிடும். அப்ப இது குறித்து அவருடைய பார்வை என்ன அப்படிங்கிறது. நீங்க இன்னொன்னு இப்ப நம்ம ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் பார்த்தோம், தண்ணீரை திறந்து விட்டு எத்தனை பேர் காலி பண்ணாங்கிற பார்த்தோம். இப்ப அதே மாதிரி நாளைக்கு ஒரு சிக்கல் வருது, விஜய் அவர்களை அக்சஸ் பண்ண முடியுமா? ஒரு நைட்டா நடக்குது, நைட்டு ஒரு 1 மணி, விஜய் அக்சஸ் பண்ணுவீங்களா, இல்ல ஜான் ஆரோக்கியசாமி அக்சஸ் பண்ணுவீங்களா, இல்ல ஜெகதீஷ்ட போவீங்களா, இல்ல மத்த பவர் சென்டர்ஸ்ட போவீங்களா, இல்ல நீர்வளத்துறை அமைச்சர் இருக்கக்கூடிய புசியானந்த் போவீங்களா? அவர் என்ன சொல்லுவாரு, எல்லாம் தளபதி பார்த்துக்குவார், தளபதிக்கு தெரியாதா தம்பி அப்படிம்பாரு. அவர் தளபதி தெரியாதுங்க, அவர் எங்க இருக்காருன்னு எங்களுக்கு தெரியல, அவர் அக்சஸ் பண்ண கஷ்டமா இருக்கு, தண்ணீர் திறந்து வராம பெரிய பிரச்சனை ஆயிட்டு இருக்கு,
கிட்டத்தட்ட ஏன்னா பல நேரம் சொல்றாங்க ஜெயலலிதா மாதிரிங்க அவர் வந்து ஒரு பெரிய ஆட்டோகிராட்டா இருக்காரு, ஜெயலலிதா மாதிரி அவர் தன்னை நினைச்சுக்கிறாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நீங்க இந்த பிரச்சனைகள்லாம் எனக்கு தெரியுங்கிற நீங்க வெளிப்படையா காமிச்சிங்கனாதான் மக்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும். அது நான் என்னால சுத்தமா பார்க்க முடியல. அப்பையும் சரி இப்பையும் சரி எழுதி கொடுத்தது நல்லா படிப்பேன். அதை வீராவசமா எங்க பேசணும், சோகமா எங்க பேசணும், கண்ணீர் விட்டு எங்க பேசணும் அது எனக்கு தெரியும். திருச்சி கிழக்குல போய் எப்படி பேசணும், அடுத்தடுத்த நடக்கப்பட்ட சட்டமன்ற தேர்தல் இடங்கள்ல போய் எப்படி பேசணுங்கிறதா ஸ்கிரிப்டடா எனக்கு கொடுத்தீங்கன்னா நான் மனப்பாடம் பண்ணி ஹோம்ஒர்க் பண்ணி நல்லா பண்ணிடுவேன். அது உங்கள்கிட்ட இருந்து தொடர்ச்சியா இப்படிதான் இருப்பார், கொஞ்ச நாளைக்கு இப்படிதாங்க இருப்பார், விட்டுருங்கன்னா அப்படிலாம் விட முடியாது. நீங்க முதலமைச்சர் ஆயிட்டீங்க. அப்ப இதுக்கும் யார்ட்டையாவது கேள்வி கேட்டு நான் வந்து விளக்கம் கேட்டு நான் பதில் சொல்வேன்னா அதுக்குள்ள காலம் ஓடிடும், அதில் கொஞ்சம் பேர் செத்து போயிடுவாங்க. இப்படி அமைதியா இருப்பது, பத்திரிகையாளர்களை சந்திக்காமல் இருப்பது, சட்டமன்றத்தில் பேசாமல் இருப்பது வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜியா அவங்க வந்து மெயின்டைன் பண்றாங்களா? ஏன்னா கட்சி தலைவரா இருக்கும்போது லெஸ் விஜய் மோர் கிரேஸ் அப்படிங்கிற விஷயத்தை வந்து பூஸ்ட் பண்ணதாக அவங்களே ஒப்புதல் வாக்கணும். அப்போ ஆட்சிக்கு வந்த பின்னாடியும் அதே ஸ்ட்ராட்டஜி தான் மெயின்டைன் பண்றாங்கன்னு பாக்குறீங்களா? நிச்சயமா அந்த ஸ்ட்ராட்டஜி தாங்க. எக்ஸ்போஸ் ஆயிடக்கூடாது. நீங்க அதான் சொல்றேன், நிறைய அவரை வந்து வெளிப்படுத்திட்டு இருந்தாருன்னா நிறைய எக்ஸ்போஸ் ஆயிடுப்பாருன்னு சொல்லப்போனா, சில ஒருத்தர் சொன்னாரு விஜய் தயவு செய்து பேச விடுங்க. சில இடங்கள்ல வந்து போலீஸ் கட்டுப்பாடு இருக்குன்னு இவரா சொன்னார். திமுக ஒன்றும் கட்டுப்பாடெல்லாம் ஏற்படுத்தல. பட் ஆனா அவர் ஒருவேளை கட்டுப்பாடுகள் இருந்தால் கட்டுப்பாடுகள் கூட போடக்கூடாது, விஜய் அவர்கள் பேச பேச எக்ஸ்போஸ் ஆகுறாரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நிறைய இடங்களை பார்த்தோம். ஸ்டாட்டிஸ்டிக்லாம் அவர் வந்து எவ்வளவு மோசமா பிளண்டர்லாம் பண்ணாரு அப்படிங்கிறத பார்த்தோம். இன்னைக்கு அதே சிக்கல் தான், அதை செய்திடக்கூடாதுன்னு பார்க்கிறார். இன்னொரு பக்கம் அவருக்கு மட்டும் அந்த சிக்கல் இல்லை, இருக்கின்ற ஒட்டுமொத்த சட்டமன்ற எம்எல்ஏக்களுக்கும் இருக்கு, அதாவது ஆளுங்கட்சி எம்எல்ஏக்களுக்கும் இருக்கிறது. அதனாலதான் இது திமுக எம்எல்ஏக்கள் வந்துருச்சு கேள்வி கேட்கும் பொழுது இவங்க பயப்படுறாங்க. ஆனா பயத்தை ராஜ்மோகன் எப்படி, அமைச்சர் ராஜ்மோகன் எப்படி வெளிப்படுத்துறாரு? எங்களோட வெற்றி தலைவருடைய கண்ணுக்காக நான் காத்துட்டு இருக்கேன், அவரே நானே பேசாம இருக்கீங்க, ஏன்னா நீங்க கிளப்பி விட்டுறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் அவர் பார்த்துட்டு இருக்காரு. அவரே சோகமா இருக்காரு எப்ப பார்த்தாலும். ஏன்னா சட்டமன்றத்துல வந்து நான் உட்காரிச்சிருக்கீங்க, நான் வாட்டி எவ்வளவு அழகா சந்தோஷமா சினிமால இருந்தேங்கிற மாதிரி தான் அவரோட பாடி லாங்குவேஜ் அப்படிதான் இருக்கு. இல்ல அந்த பாடி லாங்குவேஜ் வந்து பிரதமர் மோடி அவர்கள் வந்து 2024 வந்து பிரதமர் ஆனும் போது குறைந்த தொகுதிகள் தான் ஜெயிச்சிருந்தாங்க. அந்த பாடி லாங்குவேஜ் வந்து அவர் வெளிப்படுத்தினாரு. இப்போ அதே பாடி லாங்குவேஜ் இங்க ரெசம்பிள் ஆகும்போது அது எப்படி புரிஞ்சு? அவரோட பாடி லாங்குவேஜ் பார்த்தோம்னா ரொம்ப சோகமா இருக்காரு. அவரே நம்மளே என்ன பேச போறோம்னு தெரியல, இவங்க வேற அப்படின்ட்டு. இன்னொன்று, நீங்க அதை வெளிப்படுத்தும் விதமாகத்தான் நேரலை நாங்க வந்து கட் பண்ண மாட்டோம்னு சொன்ன இந்த குரூப் வந்து நேரலை கட் பண்றாங்க. ஏங்க ரொம்ப வருஷமா ஆண்டர் உரைங்கிற நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். அது அதிமுக ஆட்சி காலத்தில் இல்லாமல், அதிமுக ஆட்சி காலத்தில் எவ்வளவு மோசம் வரும் சரியுமா? ஏன்னா நான் அந்த வழக்கு போட்டவன் நான் தான். சட்டமன்றத்தை நேரடியாக ஒளிபரப்பணும், அதில் திமுக சேர்த்து குற்றச்சாட்டு நான் சொல்லுவேன். நீங்க வந்து அதிமுக ஆட்சி காலத்துல பகல்ல ஒண்ணுமே வராது, நைட் டயத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ரெக்கார்டிங், அதாவது நைட் டைம்ல ரெக்கார்டிங் எடுத்துட்டு போய் டக்கு டக்கு டக்குன்னு போயிட்டு டிஎஸ்பி ரேங்க்ல ஒருத்தர் இருப்பாரு. அவரோட வேலை என்னன்னா எதிர்கட்சிகள் சப்போஸ் யாராவது அந்த இமேஜ் வந்தாங்கன்னா அதை கட் பண்ணுவார். நமக்கு பார்க்க நைட்டு வந்து ஜெயா டிவில மட்டும் அந்த காட்சிகள் ஓடிக்கிட்டு இருக்கும். பார்க்குற மக்கள் ஆகா அதிமுக எவ்வளவு நல்லா பெர்ஃபார்ம் பண்றாங்கப்பா, திமுக பாவம் பார் சட்டமன்றத்துக்கே வர மாட்டேங்கிறாங்க இல்லைங்க அப்படிங்கிற மாதிரி பார்ப்பாங்க. அப்படிதான் இருந்துச்சு. காட்சிகள் கொஞ்சம் மாறுச்சு. திமுக ஆட்சி நாங்க வந்து அந்த வழக்கு போட்ட பிறகு நான் அப்பொழுது பொருளாளராக ஸ்டாலின் இருந்தார். 2014 டைம்ல அவரை பார்த்தோம். எல்லா கட்சி தலைவர்களும், கம்யூனிஸ்ட், புதிய தமிழகம், இந்த மாதிரி எல்லாத்தையும் போய் பார்த்து அதுக்கு பிறகு விஜயகாந்த் அவர்கள் எங்களோட வழக்கில் இணைய முயற்சித்தார். அதற்கு பிறகு அவங்க வாக்குறுதி கொடுத்தாங்க, நாங்க வந்தா நிச்சயமாக நடக்கும் சொல்லி சொன்னாங்க. 2021 வந்த பிறகுதான் ஒரு மாற்றம் ஏற்பட்டது. எந்த அளவுக்கு மாற்றம் கேட்டீங்கன்னா நேரடி ஒளிபரப்பு போயிட்டு இருந்துச்சு. ஆனா திமுக செய்ய தவறுன்னு கேட்டீங்கன்னா சிறப்பு கவன தீர்மானம் கொண்டு வரும்பொழுது சிலர் அதை கட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அது கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளா இருக்கிற விஷயங்களை கட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அது தப்பு, எல்லாத்தையும் வெளிப்படையாக காட்டுங்க. பட் ஆனால் போயிட்டு தான் இருந்துச்சு. நீங்க வந்து கேள்வி நேரம் ஃபுல்லா வந்துச்சு, கேள்வி நேரம் இல்லாம பார்த்துருப்போம். அப்போ அவர்கள் வந்து ஒவ்வொருத்தரா எந்திரிச்சு பேசுறதெல்லாம் காப்பு. இதெல்லாம் நடக்க போதாங்கிற தெரியல. நேத்து அவசரமாக காலையில் வந்து மேகதாது தீர்மானம் கொண்டு வரும்போது இருந்துச்சு, எதிர்த்து தலைவர் பேசும்போது இருந்துச்சு. மத்தியானம் இல்லைன்னா மத்தியானம் நம்மளோட பெர்ஃபார்மன்ஸ் மோசமா இருக்க போகுது. என்னதான் புத்தாக்க பயிற்சிக்கெல்லாம் போனோம், புத்தாக்க பயிற்சியில இவங்க என்ன சினிமாவை காமிச்சாங்க, சினிமா காமிச்சதான் ஜனநாயகம் படத்தை ஓட்டி தான் நாங்கெல்லாம் பார்த்துருப்போம். நீங்க புத்தாக்க பயிற்சின்னு சொல்லிட்டு செக்ரட்டரி பேசுறாரு, அசம்பிளினா கேள்வி நேரம்னா என்னன்னு தெரியுமான்னு கேட்கிறாரு, கேள்வி நேரத்தை எப்படி கேள்வி எழுப்படுமான்னு கேட்கிறாரு, ஒருத்தர் அமைச்சரை எப்படி நீங்க கூப்பிடணும், சபாநாயகர் மூலியமா எப்படி அந்த கேள்வி ரைஸ் பண்ணணுமான்னு சொல்லி கேட்கிறாரு, சிறப்பு கவனம் தீர்மானம் என்ன சொல்லி சொல்றாரு. இவ்வளவு சொல்றேன், என்னங்க இதெல்லாம் சும்மா கசன்னு இவங்க இருந்திருப்பாங்க. அப்படி அந்த எம்எல்ஏக்கள் இப்ப இனிமேல் பெர்ஃபார்ம் பண்றத யாரும் மக்கள் பார்க்காம இருக்கிறது சிறப்பு. ஏற்கனவே அமைச்சர்கள் எவ்வளவு நல்லா பெர்ஃபார்ம் பண்றாங்கன்னு நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். தொழில்துறை அமைச்சராக இருக்கலாம், பல அமைச்சர்கள் எந்தெந்த மாதிரி ரீல்ஸ் கண்டென்ட்டா மாறிட்டு இருக்காங்கிறத பார்க்கலாம். காரணத்தினால நம்ம பேசாம கட் பண்ணி விட்டுருவோம். ஆனா இதே குரூப் என்ன சொன்னாங்க, மக்கள் எல்லாம் வந்து விஜய் அவர்கள் சட்டமன்றத்திற்கு போறதுனாலேயே கோடானு கோடி மக்களும் வந்து டிவிக்கு முன்னாடி தவம் கிடக்குறாங்க. ஐயோ தலைவர் எப்போ வருவார், சட்டமன்ற கூட்டத்தொடர் அடுத்து எப்போ நடக்கும், நாங்களாம் அரசியல் அறிவை வளர்த்துக்கிறதுக்கு எங்க தலைவர் அவ்வளவு கஷ்டப்படுறாரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அவங்கள்ட்ட கேட்குற நேற்று ஏப்பா கட் பண்ணீங்க, தொழில்நுட்ப கோளாறு. என்ன தொழில்நுட்ப கோளாறு? இல்ல ராஜ்மோகன் என்ன சொல்றாருன்னா, நாங்க லைவ் போயிட்டு இருக்குன்னு நினைச்சுதான் உள்ள உட்காந்து பேசிட்டு இருந்தோம், நான் ரெஸ்ட் ரூம் போறதா வெளியே வந்து அப்பதான் எனக்கு தெரியுன்றாரு. அதான் எங்க அவருக்கு 3 சேனல் கட் பண்ணாங்க.
புதிய தலைமுறை எந்த சேனல்லாம் விஜய் அவர்களுக்கு முட்டு கொடுத்தாங்களோ அந்த சேனலே கட் பண்ணாங்க. அப்போ வந்து ஜனநாயகம் நெரிக்கப்படுகிறதுல புதிய தலைமுறைலாம் சொல்றாங்க. அப்ப ராஜ்மோகன் அவர்கள் என்ன சொன்னாரு, இல்ல கொஞ்ச நேரம் அதை பின்னாடி போயிருந்துச்சு முன்னாடி போயிருந்துச்சு, இதே தானே திமுக ஆட்சி காலத்தில் நடந்துச்சு, இது கூச்சிங்களா நீங்க, ஜனநாயகத்தின் குரல் வழி நெரிக்கப்படுகிறது. அப்ப அவங்க சொன்னாங்க டெக்னிக்கல் ஃபால்ட்டுன்னாங்க. அப்ப அவங்க டெக்னிக்கல் ஃபால்ட் சொல்லும் போது நீங்க கத்துனீங்கன்னா, நீங்க டெக்னிக்கல் ஃபால்ட் சொல்லும் போது கரெக்டா செய்வாங்க. இன்னொன்று எவ்வளவு நேரம் இது முடக்கப்படுகிறது, ஏன் ரொம்ப குறிப்பிட்ட சேனல்கள் மட்டும் முடக்கப்படுகிறது, ஏன் அது பின்னுக்கு தள்ளப்படுகிறது, பல கேள்விகள்லாம் இருக்கு. ராஜ்மோகன் அவர்கள் நிச்சயமாக அவருக்கு தெரிஞ்சிருக்கும் காலையில் மத்தியானம் அந்த வேலையை பண்ண போறோன்ட்டு. அப்ப அவருக்கு உண்டான பதில் நீங்க ரெடி பண்ணிக்கங்க. இன்னொன்னுங்க, இத்தனை அமைச்சர்கள் இருக்காங்க, விஜய் அவர்களை தாண்டி இத்தனை அமைச்சர்கள் இருக்கிறாங்க. இந்த அமைச்சர்கள்லாம் நீங்க மேகதாது குறித்து புஷியானந்த் என்னங்க பேசினாரு, நீர்வளத்துறை அமைச்சருங்க. இல்லப்பா பாண்டிச்சேரியில பஸ் எனக்கு காவேரி பெரிய பிரச்சனை இல்லப்பான்னு சொல்றாரு அவரு. நீ பாண்டிச்சேரி இல்ல சார், நீங்க வந்து தமிழ்நாட்டுக்கு அமைச்சர் சார், நம்பர் 2 சார். நீங்க நீர்வளத்துறை குறித்து மேகதாது குறித்து நம்ம பார்த்தோம், துரைமுருகன் ஐயா எவ்வளவு பேசியிருக்காங்கன்னு பார்த்தோம். அதுக்கு ஈக்குவலான இதுல இருக்கீங்க நீங்க. ரெண்டுமே சார், கட்சி அளவுலையும் சரி, நீங்க அமைச்சர் அளவிலும் சரி. மேகதாது குறித்து எனக்கு அவர்கிட்ட ஒண்ணுமே இல்லை, ஒரு 5 நிமிஷம் மேகதாது பத்தி பேசுங்க. மேகதாது கூட விட்டு காவேரி பத்தி பேசுங்க. காவேரியில் என்ன பிரச்சனை சொல்லுங்க. இதுல நிர்வாக ரீதியாவே என்ன சொல்றாங்கன்னா, அந்த தீர்மானத்தை கொண்டு வந்ததே முதலமைச்சர் தான், முதலமைச்சர் பேசினா போதும், அவர் எதுக்கு பேசணும்னு கேட்கறாங்க. இது உள்துறை சார்ந்த கேள்விகளுக்கு நீங்க வந்து ராஜ்மோகன் பதில் சொல்லுவாரு. பள்ளிக்கல்வித்துறை பத்தி ஏதாவது கேட்டா வேற ஒரு அமைச்சர் ஏதாவது பேசுவாரு. நீங்க மதுவிலக்குத்துறை கேட்டா இவர் ஆதவ அர்ஜுனா பேசுவாரு. சம்பந்தெல்லாம் பேசுவாங்க. அப்படின்னா அப்போ இது உண்மையிலே சட்டமன்றம் தானா? யார் வேணாலும் என்ன வேணாலும் பேசலாம்ப்பா. இது வந்து இது டிவி டிபேட் நடக்குதா ஏதாவது? நீங்க என்ன தாவேக யார் வேணாலும் பேசுங்க அப்படின்னா பாக்குறவங்களுக்கு இது என்ன நடக்குதுங்க அப்படின்னு ஒரு குழப்பம் ஏற்படாதா? சட்டமன்றத்துல என் தொகுதி சார்ந்து இந்த பிரச்சனைக்காக நான் பேசுகின்றேன். நாளைக்கு வந்து கேள்வி நேரம் வரும்பொழுது, சார் எங்க ஊர்ல இந்த திட்டம் ஒண்ணு வேணும், இதுக்கு அமைச்சர் அவர்களின் பதில் என்ன? ஒண்ணு இல்லைங்க, பள்ளிக்கல்வித்துறை எடுத்துக்கலாம். பள்ளிக்கல்வித்துறையில எங்க ஊர்ல 5ஆம் வகுப்பு படிக்கிறவர்கள் எலிமெண்டரி ஸ்கூல்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கு, ஒரு ஸ்கூல்ஸ் ஒன்று ஏற்பாடு பண்ணி தர முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்கறா வச்சுக்கோங்களேன். ஆதவ அர்ஜுனா வந்துருச்சு, திமுக ஆட்சி காலத்தில் தான் பள்ளிகள் கம்மியாக இருந்தன, தாவேக ஆட்சி காலத்தில் நம் முதலமைச்சர் அவர்கள் பள்ளிகளுக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்குறார் அப்படின்னு பேசினா இவர் எதுக்கே பேசிட்டு இருக்காருன்னு நமக்கு தோணும். நீ எதுக்கு சம்மந்தம் பேசிட்டு இருக்கீங்க, உங்கள்ட்ட பதில் தெரியுமா, பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் எதுக்கு வச்சிருக்கீங்க நீங்க? அப்போ என்ன முடிவு பண்ணிட்டாங்கன்னா, நல்லா பேசக்கூடியவர் யார்ப்பா? ஆங்கர் தான் சார். ஆங்கர் நீ எல்லாத்தையும் பார்த்துக்கப்பா, புசியான்னு சொல்லி பார்ப்பா, நீ எல்லாத்தையும் பார்த்துக்கப்பா, புரோட்டோகால் கிட்டக்கால்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லப்பா, நீ எல்லாத்தையும் பார்த்துக்கப்பா, பேசியிருப்பா. அது மீறி அரசியல் ரீதியாக பேசினா அதை நீ பார்த்துக்கப்பா அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டாங்க. மற்ற அமைச்சர்கள் எல்லாரும் வேடிக்கை பார்ப்பாங்க. அப்ப நீங்க இது வந்து இப்படிதான் தொடர போகுதுன்னா, அப்ப எதுக்கு இந்த அமைச்சரவை, எதுக்கு இத்தனை பேர் அமைச்சர்களா இருக்கிறாங்க? எல்லாத்தையுமே 2 அமைச்சர்கள் எழுதிட வேண்டியதான் எல்லா தலையிலையும். நீங்க அதிகாரிகளே பாத்துக்குவாங்க சார், 2 பேரையும் வந்து நிர்வகிப்பாங்க. டெய்லி ராஜ்மோகன் 10 துறைக்கு போவாரு, ஆதவர்ஜா 10 துறைக்கு போவாரு, முதலமைச்சர் ரூம்லயே உட்கார்ந்து இருப்பாருன்னு சொல்லி முடிச்சு விட்டுற வேண்டியதானே? எதுக்கு இத்தனை துறைகள் போட்டிருக்கீங்க? ஒவ்வொரு துறையிலும் அவ்வளவு வேலைகள் இருக்குங்க. அதான் சொல்றேன், இவங்க இன்னைக்கு வரைக்கும் போக்குவரத்து அமைச்சருக்கு போக்குவரத்து துறையில என்ன இருக்கு, என்ன பண்ணணும், என்னெல்லாம் பண்ண போறோம் அவர் தெரியுமான்னு எனக்கு தெரியல. நிறைய பஸ்ஸுகள் ஷார்டேஜ் இருக்குன்னு வேற சொல்றாங்க. நிறைய இருக்குங்க. நீங்க இருக்குங்கிறது ஒண்ணுங்க, என்ன இருக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கு நமக்கு தெரியுமா? இப்ப நான் அமைச்சர் எதுன்னு வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் நம்ம அசட்ஸ் என்ன இருக்கு? எலக்ட்ரிக் பஸ்ஸஸ் எல்லாம் புதுசா போட்டிருக்காங்க, நான் பார்த்தேன். ஏசி பஸ்ஸஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. மாநகராட்சிக்குள்ள எத்தனை பேருந்துகள் ஓடுது, எஸ்சி சீரிஸ்ல எத்தனை இருக்கு, டிஎன்எஸ்டிஸ்ல எத்தனை இருக்கு, எத்தனை போக்குவரத்து கழகங்கள் எத்தனை பஸ்ஸஸ் இருக்கு, அதுல எத்தனை பஸ்ஸஸ் நல்லா ஓடுது, எவ்வளவு இதா இருக்கு, 12 லட்சம் கிலோமீட்டருக்கு மேல எவ்வளவு ஓடுது, 7 லட்சம் கிலோமீட்டருக்கு எவ்வளவு ஓடி இருக்கு, எத்தனை பணியாளர்கள் நம்மள்ட்ட இருக்கிறாங்க, ஏன் இது நஷ்டத்துல ஓடுது, நஷ்டத்துல இருந்து மீட்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கா, இதுதான் நம்ம பார்க்கணும். நீங்க போய் பஸ் ஸ்டாண்ட் நின்று நல்லா சாப்பிட்டுருக்கேன், நான் சாப்பிடலன்னு வால்வோ பஸ் ஓடுறது தெரியாது, எலக்ட்ரிக் பஸ் ஓடுறது தெரியாது. இந்த நேரத்துல நீங்க கத்துக்கிட்டு இருக்கணும் இல்லைங்க. நாளைக்கு வந்து உங்கள்ட்ட கேட்பாங்க, போக்குவரத்து துறையில் வந்து பல்லவன் இல்லமே அடகில் இருக்கிறாதாமே, இதற்கு அமைச்சர் என்ன பதில் சொல்ல போகின்றார் அப்படின்னா, பல்லவன் இல்லம் பல்லாவரத்துல இருக்குன்னு கேட்டீங்கன்னா என்ன பண்ண முடியும்? நம்ம மாநில உரிமை விஷயத்துல நாங்கள் எப்பயுமே விட்டு கொடுக்க மாட்டோம், தமிழ் மொழி விஷயத்துல விட்டு கொடுக்க மாட்டோம்னு சொல்லி தொடர்ந்து பேசிட்டே இருக்கிறாங்க. ஆனால் ஆளுநர் உரையின் போது வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ் தாய் வாழ்த்துக்கு அடுத்து தேசிய கீதம் பாடப்படுகிறது. அது வந்து முன்னாள் ஆளுநர் ஆர் என் ரவியுடைய ஆசை, அதை வந்து இவர்கள் நிறைவேற்றிருக்கிறார்கள் அப்படிங்கிற விஷயத்த பலரும் குறிப்பிட்டு பேசுகிறாங்க. அப்போது பாஜக கூட கொஞ்சம் இணக்கமாக போகிறதுக்காக இவங்க ரெடி ஆகிட்டாங்களா அப்படிங்கிற கேள்வியை முன்வைக்கிறாங்க. அதே தான் தாவேக்காவினர் வெளிப்படுத்துகிறாங்க. ஏன்னா முன்னாடி வந்து சண்டை போட்டிருக்காங்க, அந்த சூழல் நாங்கள் வரக்கூடாதுன்னு தடுக்கிறதுக்காக நாங்கள் இந்த மாதிரியான முடிவு எடுத்தோம்னு சொல்லி அவங்க வெளிப்படையாகவே சட்டமன்றத்தில் பேசுகிறாங்க. தேசிய கீதம் 2 முறை பாடுவது தவறு கிடையாதுன்னு சொல்லி சிடிஆர் நிர்மல்குமார் அவர்கள் பேசுகிறாரு. இந்த நிலைப்பாட்டை எப்படி பார்க்குறீங்க? பாஜகவோட அணுக்கமாக போகிறாங்களா? நீங்கள் செப்டம்பர் 27க்கு பிறகு பாஜகவோட நம்ம முரண்பட வேண்டாம். பாஜக என்ன சொன்னாலும் கேட்டுட்டு போயிடலாம். பாஜக குறித்து நம்ம விமர்சிக்கவும் வேண்டாம். ரொம்ப தவிர்க்க முடியாத இடங்களில் நான் கடைசியான பிரச்சாரம் பண்ணும்போது லைட்டாக பாஜக தொட்டுக்கிறேன். தேர்தல் அறிக்கையில் எங்கெங்கெல்லாம் குறிப்பிட முடியுமோ அங்கே பாஜகங்கிற குறிப்பிடுங்க. இது 2 தான் நம்ம செய்ய போகிறோமே தவிர பாஜக பிரதமர் மோடி இதெல்லாம் நம்ம பேச போறது கிடையாது. ஏன் தலைக்கு மேல சிபிஐ வழக்கு தொங்கிட்டு
அந்த வழக்கு மறுபடியும் இப்போ விசாரணை ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த வழக்கு முடிகின்ற வரைக்கும் பாஜகவை இவர்கள் பாஜக என்ன சொன்னாலும் கேட்டுட்டு போயிடுவாங்க. அது நிதி ஆயோக் கூட்டமாக இருக்கலாம், இல்லை வந்து நீங்கள் தமிழ் தாய் வாழ்த்து ஒரு முறையும் தேசிய கீதம் 2 முறையும் பாடணும், நீ வந்தே மாதரம் பாடலும் பாடணும், சரி பாடிக்குவதில் என்னங்க, நம்ம ஊர் தானே பாடிக்குங்க, இதுவும் சொல்லக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. அப்போ அதெல்லாம் எதிர்த்தெல்லாம் பேச மாட்டாங்க. இன்னொன்று, மாநில உரிமைகள் குறித்து மிகப்பெரிய அக்கறை இவர்களுக்கு இருக்கிறதாங்கிறதெல்லாம் பெரிய கேள்விக்குறி தான். சும்மா நீங்கள் தமிழக வெற்றி கழகம் பேர் வச்சிட்டோம், அதனால வந்து நாங்கள் தமிழ்நாட்டு மக்களுக்காக தான் நிற்போம், தமிழ் மக்களின் உரிமைகளுக்காக தான் நிற்போம்னு சொல்லி சொன்னீங்கன்னா இதெல்லாம் கடுமையாக எதிர்த்து ஆளுனா நமக்கு அஜெண்டா தெரியும். ஆனால் ரெண்டு சார் ஒரு தடவை தான் பாடுவோம், அது கடைசியில் தான் என்ன ஏற்கனவே எப்படி இருந்துச்சோ அதான் பண்ணுவோம்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் அப்பொழுதே பாடுகிறார்கள் என்று சொன்னால் சொல்றாருலப்பா கேட்டுட்டு போயிட்டு எதுக்கு பாஜக முறைச்சிக்கிறீங்க, அவர் சந்தோஷப்படுவார், இப்போ நமக்கு அதை பற்றின பெரிய அக்கறையோ பெரிய பார்வையோ நம்மள்ட்ட இல்லை அப்படிங்கிறத வெளிப்படுத்துறாங்க. வெளியே வந்து நீங்கள் முட்டு கொடுக்கலாம், அதில் என்னங்க தப்புன்னு சொல்லி கேட்கலாம். அப்போ மாநில உரிமைகள் குறித்து உங்களோட பார்க்க நாளைக்கு மேகதாது பெரிய பிரச்சனை தலையில் தொங்கிட்டு இருக்கு, அவர் அடம் பிடிக்கிறாரு. நீங்க பாருங்க, அதுல இருக்க கன்சாலிடேஷனே பார்த்தீங்கன்னா அவங்க ஜனநாயக பூர்வமாக மத்திய அரசாங்கம் ஆதரிக்குது, கர்நாடகாவில் இருக்கிறவங்களும் ஆதரிக்கிறாங்கன்னா நம்ம வந்து மைனாரிட்டி அந்த இடத்துல இருக்கும். அப்போ அதையே முதல்ல நீங்க உடைக்கணும். நீ கோர்ட்டுக்கு போய் என்னங்க இது மத்தியில் இருக்கிறவர் வந்து அவர் எப்படி ஆதரிக்க முடியும், அவர் நடுநிலையா இருப்பாரா, அவர் ஜட்மெண்ட் படி போவாரா, இல்லை வந்து அவர் கர்நாடக சாதகமாக பேசுவாரா, இப்போ பாஜக ஆட்சிக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கா, நீங்க என்ன வேணாலும் பண்ணுவீங்களா அப்படிங்கிறத இதை கூட போய் கோர்ட்டுக்கு போய் நீங்க உடைக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. ஆனா நீங்க இப்படி பார்த்துக்கிட்டே இருந்தீங்க, பேசிட்டே இருந்தீங்கன்னா அவர் வந்து அணை கட்ட வேற யார் பூமி பூஜை போட்டாச்சு அணை கட்டினோன்னு ஆரம்பிச்சிருவாங்க. அதற்கு பிறகு இல்லை அணை உடம்புன்னு சொல்லி சொல்லுவீங்களா, இல்லை ஸ்டாப் பண்ணுங்க ஸ்டே வாங்கன்னு சொல்லி சொல்லுவீங்களா? கோர்ட் எப்படி என்ன நிலைப்பாடு எடுக்கும் நமக்கு தெரியவே தெரியாது. ஏற்கனவே ஒவ்வொரு அடி கோர்ட்டு போகும்போது நம்ம தண்ணீர் இழந்துகிட்டு இருக்கோம், கொஞ்சம் கொஞ்சமா இழந்துகிட்டே இருக்கும். அப்ப இந்த மாதிரியான விஷயங்கள்ல நீங்க மாநில உரிமைகளுக்காக நீங்கள் அதிகமாக போரிட வேண்டிய நேரம் இது. நீ முல்லை பெரியாறுல அணை கட்டக்கூடாதுன்னு சொல்லி, ஆனா இன்னைக்கு கேரளா அமேல என்ன சொல்றாரு, அதெல்லாம் அவங்க பேசுற உரிமையிலன்னு சொல்லி சொல்றாரு. அதை எதிர்த்தெல்லாம் நீங்கள் பேச வேண்டிய அவசியம் இருக்கின்றது. சட்டப்பூர்வமாக நம்ம எல்லாத்தையும் வாங்கி வச்சிருக்கோம், சட்டப்பூர்வமான விஷயங்களை நிலைநாட்ட வேண்டிய அவசியம் கடமை தமிழக வெற்றி கழகத்திற்கு இருக்கிறது, அரசுக்கு இருக்கிறது. அதை செய்வார்களா என்று உண்மையிலே கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது. விஜயோடைய நீண்ட கால அமைதி இருக்கு, அதை தொடர்ந்து வந்து இப்போ ஒரு பொதுக்கூட்டங்களில் போய் ஒரு மாஸ் டயலாக் ஸ்பீச் எதிர்பார்க்கலாமா? நிச்சயமா இருக்குங்க, அதான் அவரோட ஸ்ட்ராட்டஜிங்க. அவர் வந்து நான் அடுத்த 15 வருஷம் ஆட்சியில் இருப்பார்னு சொல்லிட்டாங்க. ஆட்சியில் இருக்காரு ஆட்சியில் இல்லையான்னு தெரியாது, அது எதிர்கட்சியாக மாறலாம், மூன்றாம் கட்சியாக தள்ளப்படலாம், என்னோட நடக்கலாம். ஆனால் அவருடைய பிரதான எதிரி திமுக தான். அவருடைய பிரதான எதிரி திமுக தான். திமுக எப்படி பிரதமர் மோடி அவர்கள் வந்து நேருவில் ஆரம்பிச்சு இந்திரா காந்தி, ராஜீவ் காந்தி, இன்னும் சொல்ல போனா ராகுல் காந்தி கூட வரல, இன்னும் நேருலேயே ஒரு ஸ்டக்காய் நிற்கிறார். அதே மாதிரி இவர் வந்து ஸ்டாலின் அவர்கள், உதயநிதி ஸ்டாலின் கூட லேட்டாக தான் வருவார். திமுக என்னுடைய பிரதான எதிரி அப்படிங்கிறதுலேயே அவர் நிற்பாரு. அவங்கள போட்டு கடிச்சுக்கிட்டே இருக்கலாம், எல்லா பிரச்சனையும் அவங்க தான் காரணம். ஒன்றும் மின்னோட்டு நான் கேட்டேன், உண்மையில என்னங்க பிரச்சனை, மின்துறை அதிகாரிகளை பார்த்து சீனியர் கேட்கிறாரு, இவங்கெல்லாம் திமுக ஊழியர்கள், அவன் எப்படி வேலை செய்வான்? அவங்க எல்லாரும் அரசாங்க ஊழியர்கள்ங்க, ஆட்சி மாறிட்டே தான் இருக்கும். அவங்கள்ட்ட போய் போனாடி எப்படி சமாளிச்சிங்க, இந்த ஏன் சமாளிக்க முடியல, என்ன சிக்கல் ஏற்படுது அப்படின்னு நீங்க அவங்கள்ட்ட போய் கேட்டீங்கன்னா அவங்களே ஐடியா சொல்லுவாங்க. நீங்க அப்பா நீங்களாம் திமுக தானே அப்படின்னா, சரி போ கரண்ட் போனா எனக்கு என்ன அப்படின்னா அவங்க இருப்பாங்க. நீங்க அந்த ஊழியர்களை குற்றச்சாட்டுறது, அந்த சங்கத்தை குற்றச்சாட்டு சொல்றது, இப்படி பண்ணிட்டே இருந்தீங்கன்னா அது எப்படி வேலை நடக்கும்? அதுதான் அவங்க எப்படி வேற எதாவது காட்டுறாங்க, இது அனுபவமின்மையில இருக்கக்கூடிய ஒரு அரசாங்கமாக இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. விஜய் அவர்கள் வந்து இந்த மாதிரி பல இடங்களில் போய் மாஸ் டயலாக் எல்லாம் இதுதான் அவரோட ஸ்ட்ராட்டஜியாவே தொடர்ச்சியாக இருக்கும். அங்க போய் எல்லாம் பேசுவார். ஆனால் பேச வேண்டிய இடத்தில் பேசுவார்னு கேட்டீங்கன்னா அவர் மௌனமாகத்தான் இருப்பார், பத்திரிகையாளர்களையும் சந்திக்க மாட்டார், சட்டமன்றத்தில் பேச வேண்டிய இடத்தில் பேசவும் மாட்டார். பல்வேறு முக்கியமான விஷயங்களை பார்த்தீங்க. உங்களுடைய நேரத்துக்கும் கருத்திற்கும் மிக நன்றி சார்.